ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த பொங்கலுக்கு ரொம்பவே சுவையான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சேமியா சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல சேமியாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதமாக வெந்திருக்கு. இதை இப்போ வடிச்சிருங்க. தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி அதில் ஊற்றி இந்த மாதிரி அலசி தனித்தனியாக உதிரியாக வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு, வேக வச்ச சேமியா இது ரெண்டையும் சேர்த்துருங்க. இது ரெண்டையும் இப்போ நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பாகு வெல்லம் மண்டை வெல்லம் சேர்க்குறீங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு சூடு படுத்திட்டு வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்குது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய சேமியா சக்கரை பொங்கல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.